ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செம்பருத்தி பூவை வச்சு ஹெல்த்தியான ஒரு துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த செம்பருத்தி பூவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும், நம்ம முடி வளர்ச்சிக்கும் உதவி பண்ணும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த செம்பருத்தி பூவை வச்சு எப்படி ஒரு துவையல் செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு செம்பருத்தி பூவை பறித்து எடுத்து அதோட இதில் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். அதோட கொஞ்சம் தேங்காய், ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இதோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். இதோட புளிப்புக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 மூடி லெமனில் கொஞ்சமாக பிழிஞ்சு விடுறேன். அதையும் ஃபுல்லாக புளியலை கொஞ்சமாக புழிஞ்சு விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தால் சூப்பரான செம்பருத்தி பூ துவையல் ரெடி. இதை தாளிச்சுக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து சேர்த்தா சூப்பரான துவையல் ரெடி. இதை தோசை, இட்லி, சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.